ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இபியில் 5000 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது எப்போ வரும், ஸோ எப்போ தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன வரும், ஸோ ஏன் லேட் ஆகிட்டே இருக்குது, டிஎன்பிசி நடத்துமா டிஎன்இபி, இன்னுமே இந்த கொஸ்டின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம கிளியராக ஒன்று சொல்லிடுறோம். எக்ஸாம் டிஎன்பிசி தான் வரப்போகுது அப்படின்னு மினிஸ்டர்ஸ் பல டைம் பேட்டி கொடுத்துட்டாங்க. ஈவன் நேற்றும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்தாரு. ஸோ டிஎன்பிசி தான் வரப்போகுது, விரைவில் ஜிஓ வந்துடும் அப்படின்றதையும் சொன்னாங்க. ஸோ இப்போ அதனால் பார்க்குறப்ப மினிஸ்டர் தொடர்ந்து நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கார். ஸோ நம்ம ஒரு தேர்டு பர்சன் சொல்கிறாங்க, ஒரு எம்ப்ளாயீஸ் அசோசியேஷன் சொல்லுது அப்படின்னா நம்ம நம்பாமல் இருக்கலாம். பட் ஒரு அமைச்சர் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆதாரப்பூர்வமான தகவலாக மட்டும்தான் இருக்கும். பட் நிர்வாக காரணங்கள்னால 1-2 நாளோ ஒரு வாரமாக லேட் ஆகலாம். ஸோ ஒரு ஃபைல்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கலாம். அவங்க ஒரு கோரிக்கை கேட்டிருக்கலாம், இவ்வளோ இத்தனை வருஷம் இந்த ஸ்டாஃப்ஸ்க்கு எவ்வளோ செலவாகும், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குறைக்க முடியாதா, ஒரு சில போஸ்ட்டை குறைச்சிக்க முடியாதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டு அவங்க திருப்பி விட்டுருக்கலாமே தவிர, ஸோ அமைச்சர் தெரியாமல் கண்டிப்பாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அமைச்சர் திருப்பி சொல்கிறாங்கன்னா இட் வில் பி வெரி குருசியல். என்றைக்கு வேணால் ஜியோ வந்துடலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் என்றைக்கு வேணால் வந்துடலாம். ஸோ ஜியோ போன அன்றைக்கே டிஎன்பிசிக்கு மெயிலும் போட்டுற முடியும். ஸோ இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திருப்பி அமைச்சர் பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரும் அதுக்கப்புறம் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஓனாக படித்தாலும் பரவாயில்ல, கிளாஸோ டெஸ்ட் பேட்ச் எடுத்து படித்தாலும் பரவாயில்ல, பட் படிங்க. ஸோ அது வரும்னு கேட்குறீங்களே தவிர, நான் முன்னாடியே படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ டைமிங் வந்துருச்சு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா வெறும் 90 நாள் ரொம்ப ஹடில் ஆயிடுவோம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமிங் விட்டோன்னா நம்மளால் முடியாது. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா ஸோ மச் ஆஃப் ஷார்ட் பீரியட் தான் இருக்கும். ஸோ 90 நாள் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.